Assalamu alaikum friends, welcome to Smart Recipes. இன்னைக்கான ரெசிபி இஃப்தாருக்கான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் வெரைட்டி தான் தேங்காய்பால் முந்திரி போண்டா. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு 1/2 கப், கருப்பு உளுந்து 1 கப், 2 ஸ்பூன் வெல்லம், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 200 ml தேங்காய் பால். இப்போ ஒரு பவுல்ல உளுந்த ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உளுந்த ஊற வைக்கணும். அப்பதான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வரும். 2 கப் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஊனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்து மாவில் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரேல தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஏலக்காய் தூள், வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை சின்ன சின்ன போண்டாவை எடுத்து விடணும். இப்போ இந்த போண்டாவை ஸ்லோவாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் பாலில் போட்டுடலாம். இது அப்படியே தேங்காய் பாலில் ஊறட்டும். இதே மாதிரியே அடுத்த பேட்ச் மாவையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த எல்லா போண்டாவையும் 1/2 hour தேங்காய் பாலில் ஊற வைக்கணும். 1/2 hourக்கு அப்புறமா இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்கு. எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக உள்ள இருக்கிற cashewnut கிரன்ச்சினஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள். நீங்களும் இஃப்தாருக்கு இந்த ஸ்வீட் வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.